மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் வந்திருக்காரு நேரு. உள்ள கூட்டு போயிருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில் கூட நேரு. உயிரோடு இருக்கிற எந்த மனிதர்களுக்கும் சிலை திறப்பதை நேரு ஒத்துக்கொள்வதில்லை. நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன், உலகம் போற்றிய ஒரு சிந்தனையாளர், உலகம் கண்டு காதலித்த ஒரு மனிதன், உலகத்தின் எந்த சபையிலே நிற்கிற பொழுதும் குறிப்பே இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பேசுகிற சக்தி படைத்த ஒரு உலகத் தலைவன் நேரு ஒரே ஒரு தலைவரின் சிலையை திறந்து வைக்க வந்தான். அது பெருந்தலைவர் காமராஜர் என்கிற அந்த மாபெரும் மனிதனுடைய சிலை சென்னைக்கு வந்தார் நேரு. அதுல இன்னொரு சிறப்பு இருக்குது. அந்த சிலையை அங்க வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க சென்னை மாநகராட்சியை பிடிச்ச புதுசு பிடிச்சி முதல்ல அண்ணாட்ட கேட்குறாங்க, வை பெரியவருக்கு சிலை வை. நேரு வந்து திறக்கிறார். அப்போ கூட நான் காமராஜரை நினச்சி பார்த்தா ஆனந்த விடன் ஒரு கருத்து படம் போட்டிருந்தாங்க. எஸ்.எஸ். வாசன் ரொம்ப அருமையாக இருந்தது. என்ன கருத்து படம் தெரியுமா? ஐயா உங்களுக்கு சிலை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டும் பார்க்கலான்னு அவர் போயிட்டு இருக்காரு.